கட் ஆயிடுச்சு. ஓகே. அதான் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே அதோட டார்கெட் எவ்வளோனா 17,350 அதுதான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். 17,350 ஃபஸ்ட்டு போயிடும். எழுதி வச்சுக்கோங்க பேப்பரில் இதான் நடக்கும் மண்டே. நடக்கலைன்னா நீ என்னடா சொன்ன, அது என்னமோ நடக்கலை அப்படின்னு கேளுங்க. ஏன்னா என்னோடய அனாலிசிஸில் வந்து நான் டார்கெட் போகிற மாதிரி தான் ஒவ்வொரு காலுமே ஒவ்வொரு எஃபோர்ட் எடுத்து தான் நான் இவ்வளோ தூரம் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்ருக்கேன். அதான் மண்டே வந்து 350 டச் ஆகும். 350 டச் ஆகிட்டு லைட்டாக ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகிட்டு எகெயின் வந்து திருப்பி மார்க்கெட்டு மேலே தான் போகும், கீழே வரவே வராது. எவ்வளோ கீழே வந்தாலும் பை எடுத்துக்கோங்க. 70,463 வரைக்கும் திருப்பி மார்க்கெட் கண்டிப்பாக போகும். ஸோ மண்டே வந்து 350 கண்டிப்பாக டிஸ்ப்ளே ஆகிடும். மண்டேவே 17,463 போகுமான்னு தெரியல. ஆனால் 350 கண்டிப்பாக போகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பேப்பரில் எதில் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, டார்கெட்டுக்கு போகும். ஸோ மண்டேயோட நிஃப்டியோட டார்கெட்டு பார்த்தீங்கன்னா 17,350 ஃபஸ்ட் டார்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து மண்டேவே 463 போதா இல்லை அடுத்த நாள் போதான்றதை மண்டே வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணுறேன், அது பார்க்கலாம். ஓகே. கால் ஆப்ஷன் இது ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும். மண்டே நல்ல ப்ராஃபிட்டில் புக் பண்ணிக்கோங்க. நானும் வந்து 16,800 வந்து 389 வந்து ஒரு லாட்டு வந்து ஹோல்டிங் எடுத்திருக்கேன் நிஃப்டி. நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ மண்டே இந்த டார்கெட் புக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணுறேன். அந்த வீடியோவில் வந்து பேங்க் நிஃப்டி ஒவ்வொரு ஸ்டாக்கோட லெவலும் நான் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.